Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வந்து string functions part 2 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல நம்ம string compare, string concat and string copying தான் பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம string length and string reverse பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் string length பார்க்கலாம். இதுல வெறும் ஒரே string lengthல வந்து வெறும் ஒரே ஒரு string தான் நம்மளால கொடுக்க முடியும். அது என்ன பண்ணுன்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தோன்னா அதில் இருக்க கேரக்டர்ஸை கவுண்ட் பண்ணி இன்டீஜர் வேல்யூ நமக்கு வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பைங்கிறதுல வந்து 3 கேரக்டர் இருக்குது, BYE. ஸோ இன்டீஜர் வேல்யூ என்ன 3. ஸோ நமக்கு 3ங்கிறத ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இதில் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ன வேல்யூ வேணால் கொடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். இன்டீஜர் எக்ஸ் அண்ட் ஒய் தேவையில்லை, பட் ஆனால் நான் சும்மா கொடுத்துருக்கேன். அடுத்து யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறதுனால என்டர் அ வேல்யூ ஃபார் வேரியபிள் டேட்டா கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இந்த இடத்துல ஏன் ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஏன்னா இப்போ ஸ்ட்ரிங்கில் பிளாங்க் ஸ்பேசஸ் இருந்தால் ஸ்கேன்எஃப் கவுண்ட் பண்ணாது, பட் ஆனால் கெட்ஸ் வந்து அதையும் ஸ்டோர் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நம்ம இன்டீஜர் வேல்யூ தானே கொடுக்குறோம், அதனால தான் இங்கே இன்டீஜர் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு strlen அப்புறம் டேட்டா வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஸோ நம்ம டேட்டான்னு கொடுத்துருக்கோம். அடுத்து %dx ஃபைனலாக. ஸோ இப்போ பில்ட் அண்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். கொடுக்குறேன், 2ன்னு கொடுத்துருக்கு. அது நம்பர் கொடுத்தாலும் கவுண்ட் பண்ணும். ஏன்னா இந்த இடத்துல நம்பருங்கிறது ஒரு கேரக்டராக மாறிடும். ஸோ நான் வந்து என்ன கொடுக்குறேன்னு எனக்கே தெரியல. 41. ஸோ அடுத்து ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் பார்க்கலாம். ஸோ இதான் இந்த ப்ரோக்ராம். வந்து இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு கேரக்டர் மூலயமா ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன ஸ்ட்ரிங் வாங்கணும்ட்டு இன்புட் வாங்கியிருக்கோம். அடுத்து நம்ம டேட்டாங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம் வாங்கின ஸ்ட்ரிங்கை. அடுத்து நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், strrev அப்புறம் டேட்டா வேரியபிள் நேம் அப்புறம் புட்ஸ் அதாவது அவுட்புட் கொடுக்குறோம். இந்த இதை printf கொடுக்கலாம், ட்ரை பண்ணுறேன். அடுத்து அதை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதை பில்ட் அண்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ரேஸ் காருன்னு கொடுத்தோன்னா அதே தான் வரணும், ரேஸ் கார். இப்போ வேறு ஏதாவது கொடுக்கலாம். ஹாய் பாய் இபிட்னு ஏதோ வந்திருக்கு. ஸோ இந்த இதை printf கொடுத்து பார்க்கலாம். இப்போ பில்ட் அண்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். ஹாய். ஓகே, இதில் ஏதோ எரர் பண்ணியிருக்கேன், டீபக் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இது நான் வந்து வெறும் %c கொடுத்துருந்தேன். இங்கே ஸ்ட்ரிங்குனால %s கொடுக்கணும். ஸோ நான் அப்போ கொடுக்கும்போது வெறும் ஏ மட்டும் தான் நமக்கு அவுட்புட்டாக வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல printf யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் இதில் நம்ம நிறையா ஃபார்முலா பண்ணணும் printfல. ஆனால் புட்ஸ்னா வெறும் வேரியபிள் நேம் கொடுத்தா போதும். ஸோ printfலையும் பில்ட் அண்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். இது ஏதோ ஒன்றுனால இதை வந்து ரீட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஸ்ட்ரிங் ரிவர்ஸும் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஏதாவது மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி சும்மா பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். ஸோ கைஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வெறும் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறேன்னு மட்டும்தான் என்னால் வந்து ஹெட்டிங்காக கொடுக்க முடியும். ஸோ அதனால வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் இன்கேஸ்
எப்படி பண்ணுறதுன்னு நான் கண்டுபிடிச்சேன்னா நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஹோப் யூ guys enjoyed my video. Bye.